நம்ம ஒரு சின்ன ரீகேப்லேருந்து போகலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வெக்டார் ஸ்பேஸ்ன்னு இருக்குது. வெக்டார் ஸ்பேஸ்க்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபீல்டு அப்படின்னா என்னென்னா ரிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஆல்ரெடி ரிங்னா என்ன அப்படின்றத முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே ஃபீல்டு அப்படின்றது என்னென்னா ரிங் வந்து ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு ரிங் ஆர் அப்படின்னு டினோட் பண்ணுறோன்னா இந்த ரிங் வந்து இந்த அடிஷனில் எபிலியன் குரூப்பாக இருக்கணும், மல்டிப்ளிகேஷனில் அசோசியேட்டிவாக இருக்கணும், அண்ட் வந்து அடிஷன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிப்போம். இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபீல்டு அப்படின்றதுக்கு என்னென்னா காமுடேட்டிவ் ரிங். இந்த காமுடேட்டிவ் ரிங் அப்படின்னு என்னடா புதுசாக இருக்குது, ஆல்ரெடி நம்ம தான் இங்கே ஆரும் ப்ளஸும் எபிலியன்னு ப்ரூவ் பண்ணிட்டோமே, எபிலியன்னாலே காமுடேட்டிவ் வந்துருமே அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இங்கே காமுடேட்டிவ் ரிங் அப்படின்னு தனியாக குறிப்பிடுறது மல்டிப்ளிகேஷனில் காமுடேட்டிவாக இருக்கணும். அதாவது ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ. ஸோ இந்த மாதிரி வர காமுடேட்டிவ் ரிங்காக இருக்கணும். அண்ட் இந்த காமுடேட்டிவ் ரிங்குக்கு ஐடென்டிட்டி இருக்கணும். ஸோ மல்டிப்ளிகேஷனில் ஐடென்டிட்டி என்ன 1. ஸோ இந்த ஐடென்டிட்டி இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த காமுடேட்டிவ் ரிங் ஐடென்டிட்டியோடு இருக்கிற காமுடேட்டிவ் ரிங்கில் சப்போஸ் எல்லா நான்-ஜீரோ எலமெண்ட்டும் யூனிட்டாக இருந்துச்சுன்னா, ஓகேவா, இல்லாட்டி எல்லா நான்-ஜீரோ எலமெண்ட்டுக்கும் யூனிட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து அதுக்கு ஒரு இன்வர்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது ஃபீல்ட். ஓகேவா? அதாவது ஒரு ஐடென்டிட்டியோடு இருக்கிற காமுடேட்டிவ் ரிங், அதில் நான்-ஜீரோ எலமெண்ட் எல்லாமே யூனிட்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு இன்வர்ஸ் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் ஃபீல்டுமே ஒரு சில கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். வேறு ஒன்றும் இல்லை, வித்தியாசமாக இல்லை. இந்த ரிங்குக்கு எப்படி நம்ம இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம், இதே மாதிரி ஃபீல்டுக்கு இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபீல்டோடைய டெஃபினேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெக்டார் ஸ்பேஸ்னால் என்னென்னு டிஃபைன் பண்ண போகிறோம். வெக்டார் ஸ்பேஸ்னால் என்னென்னு டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபீல்டு தான் வந்து பேஸ். ஓகேவா? இந்த ஃபீல்டு ஒன்று எடுத்துக்கிறோம். அந்த ஃபீல்டு பேர் என்னென்னு எடுத்துருக்கோம் அப்படின்னா எஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல்டு பேர் எடுத்துருக்கோம். அந்த ஃபீல்டில் நம்ம வந்து ஒரு நான் எம்டி செட்டு பின்னு ஒரு நான் எம்டி செட் நம்ம வந்து வைக்கிறோம். ஸோ அந்த நான் எம்டி செட்டை எப்போ நம்ம வந்து வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? ஒரு 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, V + is an abelian group. இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே மேண்டேட்டரியாக இருக்குது. ரிங்குன்றதுக்கும் சரி, ஃபீல்டுன்றதுக்கும் சரி, இப்போ வெக்டார் ஸ்பேஸ்க்கும் சரி, இந்த 3 இடத்துக்குமே வந்து இந்த V+ அப்படின்றது ஒரு எபிலியன் குரூப் அப்படின்றது ஒரு மேண்டேட்டரியான கண்டிஷன். ஸோ செகண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார் எவ்ரி ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எஃப். ஏன் இங்கே ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எஃப் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க பேரை, வெக்டார் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ வந்து வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்னா அந்த செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் வெக்டார்ஸ் தான். வெக்டார்ஸ்னால் என்ன, டேரக்ஷன்ஸும் இருக்கும், மேக்னிடியூடும் இருக்கும். இதே ஸ்கேலார் அப்படின்றது வந்து வெறும் மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், டேரக்ஷன் இருக்காது. ஸோ ஃபீல்டு அப்படின்றது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ அதனால் இங்கே ஃபீல்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கோம். ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னா அந்த ஆல்ஃபா பீட்டா காமா இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஸ்கேலார்ஸ். அண்ட் இங்கே V அப்படின்ற இந்த நான் எம்டி செட்டில் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வெக்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். எப்போ இப்போ இந்த Vயில் இருக்கிற எலமெண்ட் வந்து ஸ்மால் v எடுத்துப்போம். இந்த 2 எலமெண்ட்ஸையும் நல்லா வச்சுக்கோங்க. ஆல்ஃபான்றது எஃப்லேருந்து, ஸ்மால் வின்றது இந்த Vலேருந்து. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு எலமெண்ட் ஆல்ஃபா V அப்படின்ட்டு Vயில் நம்ம ஒரு எலமெண்ட்டை டிஃபைன் பண்ணுறோம். அதுவும் எதனால் அப்படின்னா இந்த ஃபாலோயிங் 4 கண்டிஷன்ஸ்னால. ஃபஸ்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு U + V. இங்கே வந்து ஆல்ஃபான்றது எஃப்ல இருக்குது, யூவும் வியும் Vயில் இருக்குது. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு U + V இஸ் ஈக்குவல் டு உள்ளார மல்டிப்ளை பண்ணி ஆல்ஃபா U + ஆல்ஃபா V. அதுக்கப்புறம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு யூன்றது ஆல்ஃபா U + பீட்டா U. அதுக்கடுத்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா U இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு U. அதுக்கப்புறம் 1 இன்ட்டு U இஸ் ஈக்குவல் டு U. அப்படின்னு இந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி வியும் ப்ளஸும் ஒரு எபிலியன் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வியை வந்து நம்ம வந்து வெக்டார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து வெக்டார் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஃபீல்டுனா என்ன, வெக்டார் ஸ்பேஸ்னால் என்னன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டெஃபினேஷன் வந்து லீனியர் காம்பினேஷன். ஓகேவா? லீனியர் காம்பினேஷன். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, Vன்றது ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் அ ஃபீல்டு F அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன், இந்த V1 V2 V3 V அப் டு VR இந்த எல்லாமே வந்து வெக்டார்ஸ். இது வந்து பிலாங்ஸ் டு V. ஓகேவா? அப்போது நம்ம வந்து இன்னொன்று என்ன எடுப்போம், இங்கே வந்து இவ்வளோ வெக்டார்ஸ் பிலாங்ஸ் டு Vன்னு எடுத்தோன்னா அப்போ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேலார்ஸ் எடுப்போமா, பிலாங்ஸ் டு எஃப்னு சொல்லிட்டு எடுப்போம் இல்லையா? அதுதான் வந்து ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3. ஸோ இந்த ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 டில் ஆல்ஃபா ஆர் வந்து பிலாங்ஸ் டு எஃப். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போது நான் வந்து வெக்டார் ஸ்பேஸ் டெஃபினேஷனில் ஒன்று சொல்லியிருந்தேன், ஆல்ஃபா V அப்படின்றது வந்து பிலாங்ஸ் டு V அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து அந்த கண்டிஷனில் செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அதில் தான் ஆரம்பிச்சிருப்பேன். ஆல்ஃபான்றது பிலாங்ஸ் டு எஃப், V ஆல்ஃபா பிலாங்ஸ் டு எஃப், V பிலாங்ஸ் டு V அப்படின்னா ஆல்ஃபா V பிலாங்ஸ் டு V அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனில் ஆரம்பிச்சுப்பேன். இந்த கண்டிஷனு வித் சப்ஜெக்ட் டு அப்படின்னு சொல்லி ஒரு 4 கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் இங்கே எழுதுறாங்க. என்ன அப்படின்னா ஒரு எலமெண்ட் எடுக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா ஆல்ஃபா 1 V1 + ஆல்ஃபா 2 V2 + ஆல்ஃபா 3 V3 அப் டு ஆல்ஃபா ஆர் VR.
ஸோ இது மொத்தமாக ஒரு எலமெண்ட். இந்த α1 v1 + α2 v2 அப்படின்ட்டு ஆரம்பித்து α r vr வரைக்கும் முடிகிற இது மொத்தமாக ஒரு எலமெண்ட். ஓகேவா? ஸோ இந்த எலமெண்ட்டை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த வெக்டார்ஸ், இங்கே நம்ம எடுத்துருக்கிற வெக்டார்ஸ் v1 v2 v3 அப் டு vr. ஓகேவா? ஸோ என்னென்னா நம்ம என்ன எடுத்துருக்கோம், v1 v2 v3 அப் டு vr எடுத்துருக்கோமா, இதெல்லாம் பிலாங்ஸ் டு v. அதே மாதிரி α1 α2 α3 அப் டு αr பிலாங்ஸ் டு f. ஓகேவா? இப்போ வந்து நம்ம நார்மலாக என்ன சொல்லிடணும், α v பிலாங்ஸ் டு v. இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா α1 v1 + α2 v2 + α3 v3 அப் டு αr vr அப்படின்னு சொல்லி ஒரு எலமெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ இந்த எலமெண்ட் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன வெக்டார்ஸ், இங்கே எந்தெந்த வெக்டார்ஸ் இருக்குது, v1 v2 v3 இதெல்லாம் எதில் பிலாங் ஆகியிருக்கு இந்த கண்டிஷன். ஓகேவா? ஸோ வந்து இதெல்லாம் இந்த எலமெண்ட் வந்து இஸ் அ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் வந்து லீனியர் காம்பினேஷனோடைய டெஃபினிஷன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்த டெஃபினிஷனுக்கு போவோம். இங்கே என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டார்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு லீனியர் காம்பினேஷன் தான் இருக்குமா அப்படின்னா இல்லை, நிறைய லீனியர் காம்பினேஷன்ஸ் இருக்கலாம். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டெஃபினிஷன் ஸ்பேன் ஆஃப் அ செட். அதாவது இப்போ நம்ம எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நான் எம்டி செட்டு எடுத்துக்கிறோம், சப்செட் எடுத்துக்கிறோம். இது எஸ்ன்றது ஒரு நான் எம்டி சப்செட் ஆஃப் வெக்டார் ஸ்பேஸ். ஓகேவா? சப்செட்டுக்கும் சப்செட் ஆஃப் வெக்டார் ஸ்பேஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், இந்த லீனியர் காம்பினேஷன் மாதிரி நிறைய லீனியர் காம்பினேஷன்ஸ் இருக்கும். அந்த எல்லா லீனியர் காம்பினேஷன்ஸுடைய செட்டை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த லீனியர் ஸ்பேன் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, லீனியர் காம்பினேஷன்ஸ் இருக்குது. அந்த லீனியர் காம்பினேஷன்ஸோடைய செட்டு. ஓகேவா? அந்த செட்டை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா லீனியர் ஸ்பேன் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லீனியர் ஸ்பேன் ஆஃப் எஸ் அண்ட் அதை வந்து எல் ஆஃப் எஸ் அப்படின்னு இப்படி தான் டினோட் பண்ணுறாங்க. ஓகே. ஓகே. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டெஃபினேஷன் லீனியர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா என்னன்றது. ஸோ இங்கே என்ன எடுத்துக்கிறோம், வின்றது ஒரு வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் ஃபீல்ட் எஃப். இது எப்போதுமே வர லைன் தான். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஃபைனைட் செட் ஆஃப் வெக்டார்ஸ் தானே எடுத்துருக்கோம், v1 v2 v3 அப் டு vn அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனைட் வெக்டார் செட் எடுத்துருக்கோம். அதை வந்து எப்போ நம்ம லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த இடத்த பார்த்தா எப்படி தெரியுது, நம்ம லீனியர் காம்பினேஷன் படித்தோம்ல, லீனியர் காம்பினேஷனில் என்ன படித்தோம், இந்த சம்மை மட்டும் வந்து லீனியர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம்னு படித்தோம். ஸோ இந்த லீனியர் காம்பினேஷன் வந்து சம் வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? சப்போஸ் ஒரு வேளை v1 v2 v3 அப் டு vn வந்து நாட் லீனியர்லி டிபெண்ட் அப்படின்னா, ஓகே ஒரு சின்ன குழப்பம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ என்ன சொல்லியிருந்தேன், லீனியர் காம்பினேஷன் இது வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு இருந்ததுன்னா அது லீனியர்லி டிபெண்ட். இது இன்னொன்று என்ன இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா α1 ஈக்குவல் டு α2 ஈக்குவல் டு இந்த ஆல்ஃபா எல்லாமே ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இம்ப்ளை பண்ணுறாங்க. அண்ட் இது எப்போ அப்படின்னா v1 v2 v3 அப் டு vn வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது தான். இங்கே நாட் லீனியர்லி டிபெண்ட் இந்த 3 வார்த்தையை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, நான் இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி. ஸோ இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, லீனியர்லி இண்டிபெண்ட் தான் வந்து நாட் லீனியர்லி டிபெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதே மாதிரி தான் இந்த ஃபைனைட் செட் ஆஃப் வெக்டார்ஸ் இருக்கிறோம். இதை வந்து எப்போ லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு எப்போ இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த லீனியர் காம்பினேஷன் வந்து ஈக்குவல் டு 0ன்னு இருக்கணும். அந்த இதை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஸ்கேலார்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவல் டு 0. இது எப்போ அப்படின்னா v1 v2 v3 வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது அப்படின்றாங்க. ஓகே. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பேசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு லீனியர் இண்டிபெண்ட் சப்செட். ஓகேவா? ஒரு வெக்டார் ஸ்பேஸோடைய ஒரு லீனியர் இண்டிபெண்டன்ட் சப்செட். இது வந்து ஒட்டுமொத்த ஸ்பேஸையும் ஸ்பேன் பண்ணுது. ஓகேவா? அந்த ஒட்டுமொத்த ஸ்பேஸையும் ஸ்பேன் பண்ணுது. இந்த சென்ஸ் நான் லீனியர் ஸ்பேன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான். ஸோ ஹோல் ஸ்பேஸ் ஸ்பேன்ஸ் த ஹோல் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ இந்த ஹோல் ஸ்பேஸை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா பேசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது எந்த ஸ்பேஸை வந்து அது ஸ்பேன் பண்ணுதோ அந்த ஸ்பேஸை தான் வந்து இவங்க பேசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் பேசிஸோடைய டெஃபினேஷன். இப்போது பேசிஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிச்சு, அந்த பேசிஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வின்றது வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் அ ஃபீல்ட் எஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்ன்ற ஒரு செட் எடுத்துக்கிறாங்க. அந்த செட்டு வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா v1, அந்த செட்டில் v1 v2 அப் டு vnன்ற எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. இந்த எலமெண்ட்ஸை வந்து இந்த செட்டை எப்போ பேசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த வியில் இருக்கிற, அதாவது இந்த வெக்டார் ஸ்பேஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வந்து நம்ம வந்து யூனிக்காக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எலமெண்ட் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்லி. அதாவது இங்கே வெக்டார் ஸ்பேஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம இந்த எஸ்ஸில் இருக்கிற எலமெண்ட்டோடைய லீனியர் காம்பினேஷனாக நம்ம யூனிக்காக எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா
ஓகேவா? புரிஞ்சுதா? அதாவது Vல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம Sல இருக்கிற எலமெண்ட்டுடைய லீனியர் காம்பினேஷனாக லீனியர் காம்பினேஷனாக நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது அப்படின்னா இந்த எஸ்ன்ற செட்டை வந்து நம்ம வந்து பேசிஸ் அப்படின்னு சொல்கிறோன்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து பேசிஸ்.